முக்கிய செய்திகள். காமேனிக்கு ஆபத்து என்றால் எதிர் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரான் எச்சரிக்கை. அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப் போவதாக அறிவிப்பு. அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்க கூடாது என மோடிக்கு இடதுசாரிகள் வலியுறுத்தல். ஏகாதிபத்திய போருக்கு எதிராக நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த அழைப்பு. பீகாரில் வீடு வீடாக வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க தேர்தல் ஆணையம் திட்டம். மோசடி நடைபெற்றதாக எதிர்க்கட்சிகள் புகார் கூறியதால் திடீர் நடவடிக்கை. பல மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. தமிழ்நாட்டில் 6 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா காமேனி மீது தாக்குதல் நடத்த முயன்றால் வரம்பற்ற எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் கடுமையாக எச்சரித்துள்ளது. ஈரானின் அணு உலைகளை குறிவைத்து அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேல் மீது தொடர்ந்து சரமாரியாக ஏவுகணைகளை ஈரான் வீசி வருகிறது. இதனால் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏராளமான குடியிருப்பு கட்டடங்கள் இடிந்து சேதமடைந்துள்ளன. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பில் உள்ள மேற்கு கரை பகுதிகளிலும் ஈரான் சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. ஈரானின் ஏவுகணைகளுக்கு அஞ்சி இஸ்ரேல் மக்கள் கட்டடங்களின் கீழ்தளத்தில் உள்ள வாகன நிறுத்தும் இடங்களில் பதுங்கியுள்ளனர். அங்கேயே கொட்டகைகளில் அவர்கள் தங்கியுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பாராட்டு தெரிவிக்கின்றனர். ஈரான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிபர் ஐசக் ஹெர்சோக் தமது மனைவியுடன் சென்று பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அச்சுறுத்தல்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு மத்திய கிழக்கின் எதிர்காலம் விரைவில் வளமானதாக மாறும் என்று குறிப்பிட்டார். இதனிடையே பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. மேலும் ஹோர்முஸ் நீரிணை பாதையில் இனி அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மன் மற்றும் பிரான்ஸ் நாட்டு கப்பல்கள் அனுமதிக்கப்படாது என்றும் அந்த நீரிணை மூடப்படும் என்றும் காமேனிக்கு நெருக்கமான உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அயதுல்லா காமேனியை கொல்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சி செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ள சூழலில் அத்தகைய முயற்சியில் ஈடுபட்டால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்றும் சம்பந்தப்பட்ட நாடுகள் மீது வரம்பற்ற தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இதனிடையே ஈரானுக்கு எதிரான டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவிலேயே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தேர்தல் வாக்குறுதியை மீறி 3ஆம் உலகப் போரை ஏற்படுத்தி அமெரிக்க ராணுவத்தினரை அவர் பலி கொடுக்க நினைப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் போர் பதற்றத்தை தணித்து அமைதி வழியில் தீர்வு காணுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் பிரதமர் திரு மோடி தமது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இருக்கக்கூடாது என பிரதமர் திரு மோடியை இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், புரட்சிகர சோசியலிஸ்ட், ஃபார்வர்ட் பிளாக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி ஆகியவற்றின் பொதுச் செயலாளர்கள் திரு MA பேபி, திரு D ராஜா, திரு மனோஜ் பட்டாச்சாரியா, திரு தேவராஜன், திரு திபாங்கர் பட்டாச்சாரியா ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கும் கட்டத்தில் இருப்பதாக கூறி அந்நாட்டின் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நியாயப்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லை என சர்வதேச அணுசக்தி முகமையும் அமெரிக்க உளவுத்துறையும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈரான் மீது B-2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை கொண்டு அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பது ஈராக் மீதான படையெடுப்பை போன்றது என கூறியுள்ள இடதுசாரி கட்சிகள் ஈராக் அணு ஆயுதம் தயாரிப்பதாக எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளும் பொய்யாகி போனதை நினைவுபடுத்தியுள்ளன. 2ஆம் உலகப் போரின் இறுதியில் ஜப்பான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்த போதும் அந்நாட்டின் மீது அணுகுண்டை வீசிய அமெரிக்காதான் உலகிலேயே அணு ஆயுதத்தை பயன்படுத்திய ஒரே நாடு என்ற நிலையில் அணு ஆயுத ஆபத்தை பற்றி அந்நாடு பேசுவது முரண்பட்டதாகும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல் பிரச்சனையை பூதாகரமாக்கி பேரழிவுக்கும் பொதுமக்களின் துன்பங்களுக்கும் வழிகோலும் என்று எச்சரித்துள்ள தலைவர்கள் இந்த ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிராக கட்சியினர் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர். அணு ஆயுத பெருக்க தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ஆதாரம் இல்லை என சர்வதேச அணுசக்தி முகமை இயக்குனர் ரஃபேல் குரேசி கூறியிருப்பதை இடதுசாரி தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த தாக்குதலின் நோக்கம் ஈரானை அழித்து பெட்ரோலிய வளத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்பதே ஆகும் என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விவகாரத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளுக்கும் மத்திய அரசு ஆதரவாக இருக்கக்கூடாது என்றும்
போரை நிறுத்துவதற்கான முயற்சியில் மற்ற நாடுகளுடன் இணைந்து ஈடுபட வேண்டும் என்றும் இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வீடு வீடாக வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 243 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட பீகாரில் வரும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தலில் மோசடிகளை அரங்கேற்றும் நோக்கில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது ஏராளமான வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டிருப்பதாக பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களின் பெயர்களை சேர்ப்பது மற்றும் நீக்குவது குறித்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சியினரும் புகார்களை கூறி வந்தனர். இந்த நிலையில் உண்மையான மற்றும் தகுதியான குடிமக்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து விரைவில் வாக்காளர் திருத்த பட்டியல் விவரங்களை வீடு வீடாக சென்று ஆய்வு செய்து சரிபார்ப்பது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு நடைபெற்ற மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் வாக்காளர் பட்டியலில் லட்சக்கணக்கான நபர்களை போலியாக சேர்த்துள்ளதாக காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே பிரிவு, சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டின. பீகாரிலும் இத்தகைய உத்தி கடைபிடிக்கப்படுவதாக சர்ச்சை எழுந்த நிலையில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நேற்று மழை பெய்த நிலையில் வரும் 28ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகி வந்தாலும் வெயிலின் கடுமையும் அதிகமாகவே உள்ளது. மதுரை விமான நிலையம் பகுதியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் தகித்தது. ஈரோட்டில் 103 டிகிரி, மதுரை நகரில் 102 டிகிரி என வெயில் பதிவானது. திருச்சி, பாளையங்கோட்டை, கரூர் பரமத்தி, நாகப்பட்டினத்தில் வெயில் சதமடித்தது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெயிலுக்கு இதமாக மிதமான மழை பெய்தது. தியாகராய நகர், வடபழனி, சூளைமேடு, பெரம்பூர் மற்றும் மாதவரம், புழல், மூலக்கடை பகுதிகளிலும் செங்கல்பட்டு, அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர் ஆகிய இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் அந்திலி, நெற்குணம், மணம்பூண்டி ஆகிய இடங்களிலும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரியூர், ஆலூர், கீரனூர், சந்தப்பேட்டை, திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில், ஆயக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டியது. திருவண்ணாமலையில் திடீரென வீசிய சூறைக்காற்று மற்றும் சாரல் மழையால் கிரிவல பாதையில் மரம் மற்றும் மின்கம்பம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலத்தில் பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. ஆத்தூர், வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் வெயிலுக்கு இதமாக பலத்த மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி, திருமயம், அரிமளம் ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலும், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மற்றும் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என்று கூறியுள்ள வானிலை மையம், சென்னையில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் இன்று மழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது. ஆன்மீக மாநாடு என கூறி நடத்தப்பட்ட முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் மூலம் அதன் உண்மையான நோக்கம் அம்பலமாகியுள்ளதாக திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி விமர்சித்துள்ளார். மதுரை வண்டியூரில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்த காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளை தளர்த்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்து முன்னணி வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆன்மீக நோக்கில் நடத்தப்படும் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கியது. ஆனால் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் தேர்தலில் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக கூட்டணியில் மீண்டும் இணைந்துள்ள அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் மாநாட்டில் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜேந்திர பாலாஜி, இந்த மாநாட்டில் அரசியல் இருக்காது என பலரும் பொய் கூறியதாக தெரிவித்தார். இது ஒரு ஆன்மீக மாநாடு. ஆன்மீகத்தில் அரசியலும் கலந்திருக்கும். என்ன எல்லாருமே நானும் பொய் சொல்ல தயார் கிடையாது. எல்லோருக்கும் உண்மை தெரியும். இதனிடையே சென்னை பெரியார் திடலில் 96வது ஆண்டு பெரியார் பதிப்பகங்கள் எனும் தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன், அற்பத்தனமான அரசியல் ஆதாயத்துக்கு பாஜகவும் அதன் ஆதரவாளர்களும் ஆன்மீகத்தை பயன்படுத்திக் கொள்வதாக குற்றம் சாட்டினார்.
கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கி வீரமணி, முருக பக்தர்கள் மாநாட்டின் மூலம் பாஜக கூட்டணிக்கு எந்த பயனும் ஏற்படாது என்றார். அந்த முருகன் முகமூடி இருக்கிறத அதை கழட்டி விட்டு முழுக்க நாங்கள் அரசியல், ஓட்டு அரசியல், தேர்தலுக்கான ஆயத்தம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக அவர்கள் போட்ட தீர்மானத்தின் மூலமாக பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்று தந்தை பெரியார் சொல்லுவார். பூனைக்குட்டியாக இருந்தாலும் அது வெறும் பூதமாக இருந்தாலும் வெளியே வந்து விட்டது. ஆன்மீக மாநாடு என்ற பெயரில் முழுக்க தேர்தலுக்காக வித்தை காட்டியுள்ளதாக விமர்சித்த திரு வீரமணி, பெரியார் மண்ணில் மத கலவரத்தை உண்டாக்க முடியாது என்றும் கூறினார். ஆங்கிலேயர்களை பிடிக்காது என்பதற்காக ஆங்கிலம் படிக்கக்கூடாது என கூறுவது ஏற்புடையது அல்ல என்று அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார். ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் வெட்கப்படும் காலம் விரைவில் வரும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் 10 மற்றும் +2 பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திரு அமித்ஷா ஆங்கிலம் கூடாது என கூறுவது இந்தியையும் வடமொழியையும் திணிப்பதற்காகத்தான் என்று அவர் குற்றம் சாட்டினார். ஆங்கிலத்தை வெறுக்கிற அமித்ஷா ஆங்கிலேயர்களை நினைத்து வெறுக்கிறார். அதன் மூலம் இந்தியை திணிக்க பார்க்கிறார், வடமொழியை திணிக்க பார்க்கிறார். அது தமிழ்நாடு என்றைக்கும் எதிர்க்கும் நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கிற தமிழ் மொழி பற்றும் காரணம். எனவே அமித்ஷாவின் பேச்சு ஆங்கில மோகம் என்பது ஆங்கிலேயர்கள் நினைத்து செய்கிற செயலாக இருக்கலாம், தவிர இந்தியை திணிக்கிற முயற்சி என்பதுதான் யதார்த்தம். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் திரு ஆர் ராசா, ஆங்கிலம் பேசுவது அவமானம் என்று கூறிய திரு அமித்ஷாவே வெட்கப்பட்டு தமது கருத்தை திரும்ப பெற்றுக் கொண்டதாக கூறினார். புதுப்பிக்கப்பட்ட சென்னை வள்ளுவர் கோட்டத்தை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். சென்னையில் கலைஞரால் அமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் முறையாக பராமரிக்கப்படாததால் சிதிலம் அடைந்திருந்தது. அதை புனரமைக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார். 1548 இருக்கைகளுடன் கூடிய ஐயன் வள்ளுவர் கலையரங்கம், கலைஞரின் உரை விளக்கம் கொண்ட குறள் பலகைகளுடன் குறள் மணிமாடம், திருக்குறள் ஆய்வரங்கம், ஆராய்ச்சி நூலகம், இசை நீரூற்றுக்கள் ஆகியவற்றுடன் புதுப்பொலிவு பெற்றுள்ள வள்ளுவர் கோட்டத்தை திரு ஸ்டாலின் நேற்று முன்தினம் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிலையில் வார விடுமுறை தினமான நேற்று குடும்பமாக குவிந்த ஏராளமானோர் புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தின் அழகை கண்டு ரசித்தனர். கட்டடம் பாலடைஞ்சு வீணா போகிறதுக்கு பதிலாக ஒரு நல்லபடியாக ஒரு நிதியை ஒதுக்கி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரது நினைக்கும் போது மனசு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு சென்னை சிட்டிக்குள்ளே ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ யார் வந்தாலும் சரி வந்து மனசார உட்காந்து ஒரு அமைதியாக ஒரு சூழலை ரசிச்சுட்டு போகிறதுக்கான நல்ல பிளேஸ் வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாமே நீட்டாக இருக்குது. ஒரு 1 ஹவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுமாரி எல்லாம் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குப்பை இருக்கிறதே தெரியாது. எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவர் சிலையை நோக்கி பார்வையாளர்கள் தடையின்றி செல்வதற்கு வசதியாக மூடிய நடைபாதையுடன் கூடிய வேயா மாடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குறள் கருத்துக்களை விளக்கும் சிற்பங்கள் நுட்பமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள திருவாரூர் தேர் வடிவிலான 106 அடி உயர கல் தேரும் பார்வையாளர்களை கவர்வதாக உள்ளது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி பயணித்த கார் தலைமீது ஏறி அவரது கட்சி தொண்டர் பலியான சம்பவம் தொடர்பாக திரு ஜெகன்மோகன் உள்ளிட்ட 6 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குண்டூர் மாவட்டம் ரெண்டப்பல்லா கிராமத்தில் தற்கொலை செய்து கொண்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற திரு ஜெகன்மோகன் சென்றார். அப்போது 8 குரு புறவழிச்சாலை அருகே திரு ஜெகன்மோகனை வரவேற்க கூட்டம் கூடிய போது நெரிசலில் சிக்கி கீழே விழுந்த சிங்கையா என்ற 65 வயது தொண்டர் மீது காரின் சக்கரம் ஏறியது. அவரை யாரும் கண்டுகொள்ளாமல் சாலை ஓரம் இழுத்து போட்டு விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. கழுத்தில் சக்கரம் ஏறிய அவர் பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி சென்ற காரின் முன் சக்கரத்தில் சிங்கையா சிக்கி இறந்த நேரத்தில் அந்த காரில் நின்று கொண்டு திரு ஜெகன்மோகன் கையசைக்க கார் மீது ஒரு தொண்டர் ஏறி நின்று நடனமாடிய வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவியது. திரு ஜெகன்மோகன் சென்ற கார்தான் விபத்தை ஏற்படுத்தியது என அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அந்த காரின் ஓட்டுநர் ரமண ரெட்டியை காவல்துறையினர் கைது செய்தனர். திரு ஜெகன்மோகன் ரெட்டி, அவரது உதவியாளர் திரு நாகேஸ்வர் ரெட்டி, முன்னாள் எம்பி திரு YV சுப்பா ரெட்டி, முன்னாள் அமைச்சர் திருமதி விடதலா ரஜினி, முன்னாள் எம்எல்ஏ திரு பேர்னி நாணி ஆகியோர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா காமேனி மீது தாக்குதல் நடத்த முயன்றால் வரம்பற்ற எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது.
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை இருக்கக்கூடாது என பிரதமர் மோடியை இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வீடு வீடாக வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.